இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அரவிந்தா, இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி சொல்லு? அவதான் சொல்றேன்றால. ஏன் அவளுக்கே அவ்வளவு பிடிவாதம் இருந்தா அப்ப எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கணும்? சொல்ல முடியாதுன்னு அவ்வளவு அடம் பிடிக்கிறாளே, அப்ப என்னால அடம் பிடிக்க முடியாதா? எனக்கு இப்ப அவ பதில் சொல்லியே ஆகணுங்க. அது என்னன்னு சொல்ல வேண்டியதானே லக்ஷ்மி? நீ சரியான டைமுக்கு டெண்டர் ஆபீஸ் போகாததுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு எனக்கு தோணுது. நீ பேசாம அமைதியா இருந்தா எங்களுக்கு எப்படி புரியும் சொல்லுமா? பாத்தீங்களா, கேள்வி கேட்டா தலை குனிஞ்சு நிக்கிறான். நம்ம இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கோம், அப்பவும் இவ அமைதியா நிக்கிறானா? சொன்னா என்ன, சொல்லாம போனா என்னங்கிற அலட்சியம் தான் இவளுக்கு. சரி விடு அரவிந்தா, நீ கோவப்படாத. என்ன விஷயம்னு லக்ஷ்மி அப்புறமா சொல்லுவா. நீ உள்ள போ. ஆமா லக்ஷ்மி, நீ உள்ள வாமா. நெல்லு. எனக்கு பதில் சொல்ற வரைக்கும், அவ எதுக்கு அங்க வரலங்கிற காரணம் எனக்கு தெரியற வரைக்கும் இந்த வாசப்படியை தாண்டி உள்ள வர்றதுக்கு நான் விட மாட்டேன். மாம், என்ன மாம் இது? மைத்ரா, நீ எதுவும் பேசாத. என் வார்த்தைய மதிக்காம இவ சொல்றதுதான் நடக்கணும்னு நினைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு காரணம் சொல்லாம இவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. என்ன அரவிந்தா இது? வீட்டுக்கு வெளியே நிக்கணுமா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவளை வீட்டுக்குள்ள வர சொல்லு. நான் தான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல. நான் கிழிச்ச கோட்டை யாராவது தாண்டினாங்கன்னா, என் வார்த்தைய மதிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ.